பொண்டாட்டியா காலையில 10:30 மணி ஆயிடுச்சு. நைட்டு 10:30 மணி உட்காந்து எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. ஏம்மா அவளே பாவம்மா, எலும்பும் தோலுமா இருக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏதாச்சும் ஒரு வீட்ல இப்படி நடக்குமாடா? மாமியா காப்பி போட்டு மருமகளை எழுப்ப வந்திருக்கேன். சரி இருங்கம்மா, நான் வேணா அவளை எழுப்புறேன். உன் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டா. அப்படிலாம் இல்லம்மா, நான் கூப்பிட்டா எந்திரிப்பாம்மா. எங்க கூப்பிடு. இப்போ உன் பொண்டாட்டி நீ கூப்பிட்டு எந்திரிச்சிட்டானா என் பேரை மொட்டையம்மான்னு மாத்திக்கிறேன்டா. கொசு, ஏய் கொசு, இங்க பாரு மாமா வந்திருக்க மாதிரி, எந்திரி. ஏ எருமடே, எரும மாடே, கிடா மாடு, பன்னி மாடு, எந்திரி மாடே, காப்பி கொண்டு வந்திருக்கேன். காலை ஒரு பக்கமா சைஸா தூக்குறாளே, சரியில்லையே. ஏண்டா என்னடா இது, என்னடா இவ பொண்டாட்டி ஒரு மாமியா முன்னாடி இப்படியாடா குசு டம்மு டம்முன்னு போட்டு கிடப்பா. ஏம்மா பாவம்மா, அவன் நைட்டு என்ன சாப்பிட்டாலோ. என்னால இனிமேல் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சும் ஏனி ஆள விடுங்க. அத்தா எல்லா வேலையும் பார்த்துட்டேன். மத்தியானம் என்ன குழம்பு வைக்கன்னு மட்டும் சொல்லுங்க, வச்சிடுறேன். ஆமா, இந்த வீட்ல ஏற்கனவே ரொம்ப மனமா இருக்கு. குழம்பு தின்னுட்டாலும் அப்படியே இருக்கும். போடி அங்கிட்டு. ஏம்மா அவ பாவம்மா, நைட்டு என்ன சாப்பிட்டான்னு தெரியல, பாவம் அவருக்கு வயிறு சரியில்லையோ என்னமோ, அதான் தூங்கிட்டு இருக்கா. டேய் முட்டா பையலே, உடம்பு சரியில்லைன்னா தூக்கம் வராதுடா. உன் பொண்டாட்டி உடம்பு சரி இருந்தாலும் தூங்குறா, சரியில்லாட்டியும் தூங்குறா. 24 மணி நேரமும் தூங்குறா, தூங்கிக்கிட்டே இருக்கா. அது பேசாம தூங்குறாளா? டம்மு டம்முன்னு பாம்பு போட்டுக்கிட்டே தான் இருக்கா. ஏம்மா ஒரு விஷயம் தப்புன்னு நினைச்சாதம்மா தப்பு, நீங்க சரின்னு நினைங்க, அது சரியா இருக்கும். இப்படி அவ பாம்பு போடுறது மணக்குதுன்னு நான் சொல்ல முடியும்? ஏய் ஏய் ஓடாத, நில்லு. என்னடா நீ வேற துன்பப்படுத்திக்கிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? பாட்டி நான் ஆயிட்டே, வந்து வாஷ் பண்ணி விடுங்க. இல்ல இனி பார்த்தா எப்படி இருக்கு? உங்க அம்மா எருமை மாடு மாதிரி நிக்கறல்ல, அவளை கூப்பிட வேண்டியதானே? எனக்கு பாட்டி தான் பிடிக்கும். பாட்டி தான் எல்லாமே. பாட்டி பாட்டி சோப்பி எருமை மாடு, பிள்ளைக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்ப்பியாடி. நீயே போய் கழுவி விட வேண்டியதானே? ஏன் என்ன கூப்பிட்டு இருக்கா? இந்த சின்ன எருமை மாட அப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம அந்த கிளவிக்கிட்ட போகாத, நிக்காத, பைவான்னு கேக்குறானா? ஏண்டி ஏன் முன்னாடி தைரியமா அவா இவா கிளவின் வயிறடி? ஐயோ சாரி தத்த, நான் அப்படி நினைச்சு சொல்லத்த, நான் வேற ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு நான் என்னமோ பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. முனிமாக்கா, ஏன் மாறி எப்படி இருக்க? வா வா வா. நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். தம்பி வாப்பா, ஊர்ல இருந்து எப்போ வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, உங்க புண்ணியத்துல நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி சரி உட்காருங்க, இந்த காபி டீ போட்டு கொண்டு வரேன், உட்காருங்க. என்னம்மா ஆளே ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. அதை ஏன் கேட்குற? 3 மருமகள ஒரு மருமக கூட சரியில்லை, அப்புறம் என்னத்த சொல்ல? இதுதான் உங்க 3வது மருமகளா? ஆமாடி, இவ்வளோலாம் என்னத்த சொல்லன்னு தெரியல. மணியை பாரு, மணி 12 போகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. எல்லாம் நீங்க ஆரம்பத்திலே கொடுத்த பழக்கம் தான். ஆரம்பத்திலே நீங்க ஸ்ட்ரிக்டா பிடிச்சிருக்கணும். நான் எங்க ஸ்ட்ரிக்டா பிடிக்க? என்னையத்தான் ஸ்ட்ரிக்டா பிடிச்சிருக்காளுங்க. இப்படிலாம் தூங்க விடாதீங்கம்மா. 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. ஏடி சும்மா இருடி, நீ வாட குடும்பத்துக்குள்ள கொளுத்தி போட்டு பேராத. நீ சொல்லிட்டு போறான்னு சொல்லி அவளை 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க, அவன் 48 கேள்வி நீ நறுக்கு நறுக்குன்னு கேட்டுருவான். என்னடே உங்க வீட்டுக்காரமா தானே நல்லா தூங்குறாங்க? ஆமாண்ணே, அவளுக்கு உடம்பு முடியல, அதான் தூங்குறா, தூங்கட்டும்னு விட்டாச்சு. வீட்டில் பொம்பளைகள்லாம் மகாலட்சுமி, மகாலட்சுமி இவ்வளோ நேரம் தூங்கலாமா? மகாலட்சுமி தான் வீட்டில் தூங்கக்கூடாது. என் பொண்டாட்டி ஆம்பளை மாதிரி தான், அதனால ஆம்பளைங்க மாதிரி தான் தூங்குவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல, பொண்டாட்டி விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. ஆமாம், நான் எனக்கு சொல்ல தூங்குற மாதிரி அப்படியே கேட்பா, அப்புறம் கடைசி என்னை செருப்பால் அடிப்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால விட்டு கொடுக்காத மாதிரியே பேசிக்குவோம். ஆமாண்ணே ஆமாண்ணே, எல்லாம் ஒரு காதல், ஒரு லவ் தான். ஏடி ஒத்தரச சாப்பி என்னடி செய்றீங்க? காபி போடுறது இவ்வளவு நேரமா? ஏவ்ல அந்த டேபிள்ல பின்னாடி இருக்குல, இந்த காபி தூக்கி அந்த குண்டு பொம்பளை கொடுத்துருவோம்ல, இந்த காபி இந்த குண்டனுக்கு கொடுத்துரு. என்னமோ செஞ்சு தோளா, டக்குன்னு எடுத்து கொண்டு போய் அவன் மூஞ்சில ஏறி, இல்லைன்னா அந்த கிளவி ஏன் மூஞ்சில எரிஞ்சிருவா. அண்ணா அந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. ஏன் சிரிச்ச முகமா இருக்கலாம்ல, ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்கீங்க? என்ன முகரையா இருந்தா என்ன, காப்பி கொடுத்தா குடிச்சிட்டு போய் தொலைய வேண்டியதானே. சை, என்னதுக்கா என்ன சொன்னீங்க? இல்லை 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 நாச்சி, இந்த கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தனால கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சிவப்பி இங்கே பாடி, உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இதால நம்ம காப்பி கொடுத்தா காப்பி கையில் பிடிக்காம மூஞ்சி வந்து முன்னாடி வந்து பார்த்துக்கிறக்கான். யாரோ என்னை முதுகுலே எத்துறாங்க. யாரோ முதுகுலே மிதிக்கிறாங்களே. மாறி ஒழுங்கா உட்கார முடியாதா? அவதான் டீ கொண்டு வருவாள், அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏன் கணத்துல வந்து முத்தம் கொடுத்துருக்கா? நேரம் உட்காரடி. சீ, இதெல்லாம் ஒரு குடும்பமா? இனிமேல் அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். என்ன ஒத்தரசா? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, இந்த குண்டைய மேலே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நானே தலையில் அண்டை கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் நாண்டனே அவன் மேலே விழுந்துட்டேன்னா அவ்வளோதான், நான் இன்னைக்கு செத்துட்டேன். வீடாமா இது? வந்தவங்களை கொஞ்சமாவது மரியாதையாக நடத்துறீங்களா? டீயும் ஒழுங்காக கொடுக்குறீங்களா? பின்னாடி இருந்து ஒரு பொம்பளை முதுகுலே மிதிச்சுக்கிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி பாத்தியாடா எவ்வளோ குதூகலமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா பாரு. ஏம்மா பாவம்மாவா? இங்கே பாருங்க, உங்கள் பொண்டாட்டி பாவம்னா அது உங்களோட வச்சுக்கணும். சும்மா எங்கிட்டலாம் வந்து இந்த நடிப்பெல்லாம் நடிச்சு கொடுக்கக்கூடாது. நாங்கள் இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோம், நாங்கள் வெளியில் போகிறோம்.
வாடா மொட்டை தலையா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஏங்க ஏங்க என் ஃபோன் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஃபோன் நோன்றப்ப மட்டும்தான் உன் பொண்டாட்டியா இருக்கா, மற்ற நேரம் பூரா தூங்கிட்டு தான்டா இருக்கா. இத்த சும்மா நிற்காம போய் ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடுங்க, அதுக்கப்புறமா என்னை போட்டு கொடுக்கலாம்.